ஆராதனை செய்வோமா? எபினேசரே. உங்க வாயை நல்லா திறந்து, என் துணை உமக்கு ஆரா மறப்பேனோ உமது என் வாழ்க்கையிலே நான் மறப்பேனோ, மண்டிடுவேன் உம் பாதத்திலே, மண்டிடுவேன் உம் பாதத்திலே. எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா. எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழை. ஓமை விட்டு எங்கோ நான் தெய்வமே, உம்மை விட்டு எங்கோ நான் சென்ற போதும் என்னை தேடி என் பின்னே வந்தீரையா, என்னை தேடி என் பின்னே வந்தீரையா. நான் மறப்பேனோ உமது அன்பை, நான் உங்க அன்பை நான் மறப்பேனா தகப்பனே? மண்டிடுவேன் உம் பாதத்திலே, மண்டிடுவேன் உம் பாதத்திலே. எபினேசரே ஆரா. எல்லாரும் வாய்களை திறந்து, மறக்க மாட்டப்பா. ஓ எபினேசரே, என் துணையாளரே. ஓ மறப்பேனோ மது அன்பை. இயேசுவே, உங்க அன்பை நான் மறப்பேனாப்பா. மண்டிடுவேன் உம் பாதத்திலே, மண்டிடுவேன். நீரென் மேல் வைத்த உம் கிருபையினால் நீர் மூலமாகாமல், நீரென் மேல் வைத்த உம் கிருபையினால் நீர். இதுவரையிலும் நான் நிர்மூலமாகாததுக்கு காரணமே நீங்க தான்ப்பா. கடுங்கோபத்தால் என்னை அடித்தாலுமே, கடுங்கோபத்தால் என்னை அடித்தாலுமே, கனிவாக என்னை நீர் தேற்றினீரையா, கனிவாக என்னை நீர் தேற்றினீரையா. மறப்பேனோ உமது அன்பை, நான் மண்டிடுவேன், மண்டிடுவேன் உம் பாதத்திலே, மண்டிடுவேன் உம் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை என் துணையாளரே. ருசித்து சொல்வோம் எபினேசரே, என் துணையாளரே. உமக்கு ஆராதனை, மறப்பேனோ உமது அன்பை. மண்டிடுவேன் உங்க பாதத்திலே இன்றைக்கு இரவு
உடவல திவனவரவலதனா. இருள் சூழ்ந்த எத்தனையோ வேளையிலே கடந்த நாட்களிலே எங்களுக்கு ஒளியாய் வந்தீரே ஆண்டவரே. உம்மை நாங்கள் மறக்க மாட்டோம், மறந்து விட மாட்டோம் ஆண்டவரே. ஓ ரெக்கபலகதலதீனமனே. நாம் இப்போதும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக செல்ல போகிறோம். புலம்பலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் வசனம் 40 வாசிக்க கேட்கலாம். The book of Lamentation chapter 3 verse 40. நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்ப கடவோம். கர்த்தரிடத்திற்கு திரும்ப கடவோம். Turn again to the Lord. இன்றைக்கு என் தேவனுடைய செய்தியின் தலைப்பு கர்த்தரிடத்திற்கு திரும்புவோம். என்னங்க ஒரு ஆமேன் வரல? நல்ல கவனிங்க. We are going to cross the month of May to June. வேதம் சொல்லுது வருஷத்தின் மைய பகுதி ரொம்ப முக்கியமானதான். கடந்த ஞாயிற்றுக்கிழமை சொன்னேன், வருஷத்தின் மைய பகுதியில் தேவன் 3 காரியங்களை செய்வாராம். நம்பர் 1, அவர் நம்முடைய கிரியைகளை அல்லது அவருடைய கிரியைகளை உயிர்ப்பிப்பாராம். நம்பர் 2, அத கிரியைகளை விளங்க பண்ணுவாராம். நம்பர் 3, நம்முடைய வாழ்க்கையில் கடந்த நாட்களில் எங்கெல்லாம் கர்த்தரை நாம் கோபப்படுத்தினோமோ அவர் அந்த கோபத்தை விட்டு தணிந்து நமக்கு இரக்கம் செய்வாராம். ஆபக்குக் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். வாசிக்க கேட்போம் அந்த வசனத்தையும். கர்த்தாவே, நீர் வெளிப்படுத்தினதை நான் கேட்டேன், எனக்கு பயம் உண்டாயிற்று. கர்த்தாவே, வருஷங்களின் நடுவிலே உம்முடைய கிரியையை உயிர்ப்பியும், வருஷங்களின் நடுவிலே அதை விளங்க பண்ணும். கோபித்தாலும் இரக்கத்தை நினைத்தருளும். வருஷத்தின் மைய பகுதியிலே தேவன் இதை செய்வாராம். வருஷத்தை துவங்கின நாம் தேவனை நம்பி தொடங்கி இருக்கிறோம், கடந்து வந்தோம். கர்த்தர் நம்மை நடத்தினார். ஆரம்பத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் நாம் துவங்கும் பொழுது, எதை துவக்கும் பொழுதும் சரி பாருங்க, ஒரு திருமணமானாலும் சரி, ஒரு குழந்தை பிறந்து தன் வாழ்க்கையை துவங்கும் பொழுதும் சரி, ஒரு பிஸ்னஸ் துவங்கும் பொழுதும் சரி, ஒரு ஊழியத்தை துவங்கும் பொழுதும் சரி, ஒரு மனுஷி தன்னுடைய படிப்பை துவங்கும் பொழுதும் சரி, ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் சிலருடைய வியாபார வேலைகளை துவங்கும் பொழுதும் சரி, whenever it comes to begin, துவங்கிற காரியத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 பய பக்தியோடு கூட துவங்குவார்கள். They will begin everything with the fear of God. தேவ பயத்தோடு துவங்குவாங்க, தேவ பயத்தோடு ஜெபம் பண்ணுவாங்க, தேவ பயத்தோடு தேவனை முன்னி வச்சு அதை ஆசீர்வதித்து நடத்துவாங்க. ஆரம்பிக்கும் பொழுது ஒரு ஃப்ரெஷ் மைண்ட் இருக்கும். ஆரம்பிக்கும் பொழுது ரொம்ப ஒரு ஆசையும் இருக்கும், ஆர்வமும் இருக்கும். பிள்ளைகள் வருஷம் முடிஞ்சு ஸ்கூலுக்கு போகும்போது பார்த்துருக்கீங்களா பிள்ளைகள் எப்படி துவங்குவாங்கன்னு? ரொம்ப சந்தோஷமாக ஸ்கூலுக்கு போவாங்க. துவங்குகிற காரியத்தில் எல்லாருக்கும் ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட் இருக்கு. ஆனால் நாள் அடைவிலே போக 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 சலிப்புத்தன்மை வரும். ரெண்டாவது, டயர்ட் ஆயிருவாங்க. செஞ்சதே செய்யும் பொழுது என்ன வருது? ஒரு வாயை திறந்து பேசலாம்ல, சொல்லுங்க, ஒரு சோர்வு வருது. மூணாவது என்ன தெரியுமா வருது? ஒரு ஃபெட் அப். அப்படின்னா என்ன கிடைச்சிச்சு,
என்ன நடந்துச்சு? இவ்வளோ நல்லா ஆரம்பிச்சு என்னத்தை பார்த்தோம்? ஒன்னத்தையும் பார்க்கலையே. ஒரு ஃபெட் அப், கிவ் அப் என்ற நிலைக்கு நாள் கடந்து போக போக வந்துவிடும். ஏன்? கிறிஸ்தவ வாழ்க்கையே கூட அநேகர் ரட்சிக்கப்படுற நாளை பாருங்க, ஞானஸ்நானம் எடுக்கும் நாளை பாருங்க, பயங்கர உற்சாகமா ஞானஸ்நானம் எடுப்பாங்க. என்ன பரவசம்! இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், பாட்டெல்லாம் வரும். அப்படிலாம் பாடி இயேசுவை ஏற்றுக்கொள்வாங்க. ஆனால் காலங்கள் போக போக கிறிஸ்தவ வாழ்க்கை சோர்வாகுது, சலிச்சு போகுது, பலனற்று போகிறது என்று பார்க்கும் பொழுது ஒரு வெறுப்பு வருகிறது. இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில கடக்க வேண்டிய ஒன்று. இதில் என்ன ஆகும் தெரியுமா? நம்மளை அறியாமலே நாம் தேவனை விட்டு விலகி விடுவோம். The dangerous of getting tired. நாம் சோர்வு அடைகிறோமே ஐயா, அந்த சோர்வுடைய மிகப்பெரிய ஆபத்தை உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. அது நம்மளை அறியாமலே தேவனை விட்டு என்ன செய்ய வைக்குமா? விலக செய்யுமா. You will not know that you are going away from the Lord. ஒரு காலகட்டம் வரும், ஒரு சூழ்நிலை வரும், ஒரு ஆபத்து வரும், எங்கேயோ போய் சிக்கி மாட்டி தவித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு ரியலைசேஷன் வரும், ஒரு உணர்வு வரும். ஏன் நம்ம இங்க வந்து மாட்டிட்டோம்? திரும்பி பார்த்தா அப்பதான் விளங்கும், கர்த்தரை விட்டு நாம் தூரமாய் விலகி ரொம்ப தூரம் வந்துட்டோம். It is too late for us to turn back where we have started. எங்க நம்ம தோங்கணுமோ அந்த இடத்துக்கு நம்ம திரும்பி போகணும்னு நினைச்சா கூட நம்ம வயசு திரும்பாது, நாட்கள் திரும்பாது, நேரம் திரும்பவே திரும்பாது. We will waste our years. We will waste our days. நம்முடைய வருஷங்களை நாட்களையும் வீணாக்கி விடுவோம். ஆண்டவர் எனக்கு இந்த செய்தியை தரும்போது, நீங்க நம்புறீங்களோ நம்பலையோ, நான் கர்த்தருடைய ஊழியம் செய்றவன். இந்த செய்தியை நான் பிரசங்கம் பண்ணும் வரையிலும் என் இதயத்தில் ஒரு கண்ணீர். ஆண்டவர் எவ்வளவு ஏக்கம் உள்ளவராயிருக்கிறார், ஆண்டவர் எவ்வளவு எதிர்பார்ப்புள்ளவராயிருக்கிறார். தம்முடைய பிள்ளைகள் தன்னோடு இருக்க வேண்டும், தன்னோடு நடக்க வேண்டும், தன்னுடைய வழியிலே இருக்க வேண்டும், தான் நினைக்கிறபடி நாம் நடக்க வேண்டும். அவர் நம்மை குறித்து எவ்வளவு நினைவுள்ளவராக இருக்கிறார்னு பார்த்தா, ஆண்டவர் நம்ம மேல வச்ச அன்பு பெருசா 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 இல்லையா? சொல்லுங்க, பெருசு. ரொம்ப சொல்லுங்க, ரொம்ப பெருசு. ஹல்லேலூயா, ரொம்ப பெருசு. He is always very careful that we have to walk in his ways. அவருடைய வழியில நடக்கணுங்கிறதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கிறார். நம்ம இன்னும் சிக்கல, நம்ம இன்னும் மாட்டல, நம்முடைய வாழ்க்கை இன்னும் முடியல, நம்ம இன்னும் நிர்மூலமாகல. ஆகையினால் இன்னைக்கு இரவு நம்ம எல்லாருக்கும் கர்த்தர் தருகிற ஒரு தருணம். டு திங்க், நம்ம யோசிக்கவும், நம்முடைய வழிகளை திரும்பி பார்த்து, எங்கேயாவது தேவனுடைய வழியை விட்டும், அவருடைய சித்தத்தை விட்டும், அவருடைய விருப்பத்தை விட்டும் நான் திசை மாறி போய்கிட்டு இருக்கிறேன்னா, அறிந்தே போய்கிட்டு இருக்கிறேன்னா, அறியாம போய்கிட்டு இருக்கிறேன்னா, கொஞ்சம் நம்மளை செக் பண்ண கர்த்தர் நமக்கு இந்த நேரத்தை தருகிறார்.
இந்த செய்தியை நீங்கள் லைட்டாக நினச்சிட்டிங்கன்னா வாழ்க்கையே விளையாட்டாக மாறிடும். Be very serious, church. Let us turn back to the Lord. புலம்பல் எரேமியா சொல்றாரு, புலம்பி சொல்லுகிற வார்த்தைகள். நாம் நம்முடைய வழிகளை ஆராய்ந்து பார்ப்போம். Let us examine our life ways. எப்படி பேசுறோம், எப்படி நடக்கிறோம், எப்படி வாழுறோம், எப்படி தீர்மானம் எடுக்கிறோம். நீங்க ஒரு ஆளை பார்த்தீங்கன்னா பார்க்க பியூட்டிஃபுல்லா இருப்பாங்க, உங்க பார்வைக்கு ரொம்ப அழகா தெரிவாங்க. ஆனா நீங்க அவங்க உள்ளான மனுஷனை பார்த்தீங்கன்னா தான் தெரியும் அவங்க கர்த்தரோடு இருக்கிறாங்களா, அவங்க கர்த்தரை விட்டு தூரமா இருக்காங்களா. பின் மாற்றம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு தெரியுங்களா, பேக் ஸ்லைட். வெளியில தெரியவே தெரியாது அந்த நபர், அந்த மனுஷி, அந்த நபர் பின் மாற்றத்தில் இருக்காங்களான்னு நமக்கு வெளியில தெரியவே தெரியாது. ஒரு நாள் அவங்க விழுந்துட்டாங்க, அவங்க இடறிட்டாங்கன்னு ஒரு நியூஸ் வரும் பாருங்க. அந்த நாள்ல அவங்க இடரல, அந்த நாள்ல அவங்க பின்வாங்கல, எங்கேயோ எப்பயோ அவங்களுக்குள்ள என்ன ஆரம்பிச்சிருச்சு, பின் மாற்றம் ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு தெரியல இங்க வந்திருக்கிற நீங்க எல்லாம் பின்மாற்றத்தில் இருக்கீங்களான்னு. ஆனா கர்த்தர் என்னோடு பேசும் பொழுது நான் ஒன்ன விளங்கிக்கிட்டேன். ஒரு தேவ பிள்ளை அவர் பேசுகிற நேரத்தில் காது கொடுத்து கேட்டு உள்வாங்கி இதயத்தில் கொண்டு போய், கர்த்தாவே நான் ஐ டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த தருணத்தை நான் விட்டுடக்கூடாது, இந்த தருணத்திலேயாவது என்னை உமோடு இழுத்து கொள்ளும்னு நம்ம கேட்போம்னா நான் நம்புறேன் இன்னைக்கு இரவு கர்த்தர் உங்களை தம் பக்கம் இழுத்து கொள்வார். கையை நல்ல உயர்த்தி சொல்லுவோம், ஹalleluya. Listen church, தூங்கும்போது நம்ம நல்லா தூங்குறோம், போக போக என்ன வருது, சோர்வு, சலிப்பு, பலன் இல்லாததுனால ஏன்டா இந்த லைஃப், வெறுப்பு. ஒருத்தர் பின்மாற்றத்தில் இருந்து ஊழியம் செய்ய முடியுமா? ஒருத்தர் பின்மாற்றத்தில் இருந்து கர்த்தரை ஆராதிக்க முடியுமா? ஒருத்தர் பின்மாற்றத்தில் இருந்து பிரசங்கம் பண்ண முடியுமா? ஒருத்தர் பின்மாற்றத்தில் இருந்து கர்த்தருக்காக சேவை செய்ய முடியுமா? எஸ், they can. இன்னைக்கு நம்ம ஏமாந்து போறது அங்கதான். அழைப்பும் கிருபை வரங்களும் மாறாதவைகள்னு வசனம் சொல்லு. அவர் ஒரு முறை உங்களை அழைச்சாரா, உங்களுக்கு கிருபை வரங்களை கொடுத்தாரா, அது மாறவே மாறாது. என்னங்க ஒரு ஸ்மெல்ல ஆமேன் வருது, நல்லா சொல்லுங்க ஆமேன். இட் will not change. நீங்க பிரசங்கத்தை பார்த்து மயங்கிடக்கூடாது, ஆராதனையை பார்த்து மயங்கிடக்கூடாது, ஊழியம் ஓடி ஆடி செய்கிறாங்கன்னு பார்த்து மயங்கிடக்கூடாது. பின்மாற்றம் உள்ள சம்பவிக்கும். ஏதோ ஒரு இடத்துல போய் அவங்க நின்றுவாங்க, அது ரொம்ப 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 லேட் ஆயிரும் அவங்க திரும்பி தேவனுக்கு திரும்ப. அதனால நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒரு கர்த்தருடைய பிள்ளையா இருப்பீங்கன்னா, வருஷம் மையப்பகுதியில் வரீங்க, கர்த்தர் உங்கள் மேலே கோபமா இருக்கிறாரா இல்லையான்னு உங்கள் வழிகளை நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டிய நாட்கள். I call the church for a 3 days fasting. நான் சபையை 3 நாட்கள் உபவாசத்திற்கு அழைக்கிறேன். வருகிற வியாழன், வெள்ளி, சனி. நீங்கள் எங்கே இருந்தாலும் உபவாசம் பண்ணுங்கள். உங்களை தேவனுடைய பாதத்தில் அமர்த்துங்கள்.
வேதத்திற்கு நேராக திரும்புங்கள். I can tell you, it is not too late to turn back to God. இது ரொம்ப லேட் இல்லை. நீங்க கர்த்தரிடத்திற்கு திரும்ப இந்த 3 நாள் நம்மை தாழ்த்துவோம். ஒரு ரகசியம் சொல்லித்தரட்டா? தாவீது கர்த்தரிடத்திலிருந்து கிருபை பெற்ற மனுஷன். இந்த தாவீது எப்படி கர்த்தர்கிட்ட பிழைச்சாரு அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ரகசியம் அவருடைய வாழ்க்கையிலிருந்து நீங்க கத்துக்கலாம். அவர் ராக் காலத்துல படுக்கையிலே உட்கார்ந்து அமர்ந்து தேவனோடு பேசுவாராம். நீங்க பெட்டுக்கு போயிட்ட பிறகு கொஞ்ச நேரம் உட்கார்ந்து கர்த்தரோடு பேசி பாருங்க. கொஞ்சம் யோசிங்க. நான் சொல்றேன், கர்த்தர் உங்களை எல்லாத்தையும் காட்டுவார். எங்க நீங்க பிழை விடுறீங்க, எங்க நீங்க தப்பு செய்றீங்க, யாருக்கிட்ட நீங்க என்ன மாதிரி இருக்கீங்க, எந்த இடத்துல ராங். நீங்க செய்யறது 1000 நல்ல விஷயமா இருக்கலாம். ஆனா தேவன் விரும்புகிற படி நம்ம அந்த நல்ல விஷயத்தை செய்யலனா அந்த நல்ல விஷயம் எவ்வளவுதான் நல்ல விஷயமா இருந்தாலும் அது தேவனுக்கு எதிரான ஒரு செயல். ஆமென். we might think, ஓ நான் எவ்வளவு நல்ல காரியம் செய்கிறேன், நான் எவ்வளோ பேருக்கு நல்லது செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், நான் எவ்வளோ நல்ல காரியத்தை செஞ்சிட்டு இருக்கிறேன். இல்லை, கர்த்தர் சித்தத்தின்படி அந்த நல்ல காரியத்தை நீங்கள் செய்யலனா கர்த்தர் பார்வையில் நீங்கள் அவருடைய வழிகளை விட்டு விலகி இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். doesn't mean I preach, I am walking with the Lord. doesn't mean I worship, I am walking with the Lord. நான் ஆராதனை செய்யறதுனால கர்த்தரோடு நடக்கிறேன்ற அர்த்தம் இல்லை. உங்களுக்கு புரியுதா? இங்கே தான் நான் சொல்றேன், நீங்க வெளியில இருக்கிற வேஷத்தை நம்பி நான் நல்லா தான் ஆராதிக்கிறேன், நான் நல்லா தான் ஜெபம் பண்றேன், நான் நல்லா தான் ஓடி ஆடி ஊழியம் செய்கிறேன், நான் நல்லா தான் பைபிள் படிக்கிறேன். ஏமாந்துடாதீங்க. நீங்க செய்யறது நல்லது தான். ஆனா கர்த்தர் சொன்னபடி செய்றீங்களா? மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் திருப்ப வேண்டாம், 22, 23, 24 வசனத்தை படிச்சீங்கன்னா அஸ்திபாரத்தை நீங்க கவனமா பார்த்து கட்டணுமா. மண்ணு மேல கட்டினீங்கன்னா பெரும் வெள்ளமும் பெரும் காற்றும் வீசும்போது அது சரிந்து விழுந்துருமா. ஆனா கண்மலை மேல் கட்டி, எப்படி கண்மலை மேல கட்டுறதுன்னு சொல்லித்தரார் தெரியுமா? எவன் ஒருவன் என் வார்த்தையின்படி, என் வார்த்தைகளின்படி கட்டுகிறானோ அவன் கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீட்டுக்கு ஒப்பாயிருப்பான். பெரும் மழை வரும், பெரும் வெள்ளம் வரும், அவன் வீடு அசையாது, அவன் இடிக்கப்படுவதில்லை. பிகாஸ் அந்த வீடு கர்த்தருடைய வார்த்தையின்படி கட்டப்படுது. நீங்க செய்யறது ஊழியம்தான், நீங்க செய்யறது ஜபம்தான், நீங்க செய்யறது நல்லதுதான். ஆனா தேவ சத்தத்தின்படி, தேவ சித்தத்தின்படி நாம் செய்றோமா? எனக்கு தேவ சத்தம் கேட்கல, தேவ சித்தம் எனக்கு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியாது. அதனால எனக்கு அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, அந்த பிரதர் சொன்னாரு, இந்த சிஸ்டர் சொன்னாரு, இப்படி கர்த்தர் என்னோட பேசினாரு, அந்த பிரதர் சொன்னாரு, கர்த்தர் அவரோடு என்ன பேசினாரு, அதை வச்சு நான் என் லைஃபை ஓட்டிக்கிட்டு இருக்கிறேன். வெரி டேஞ்சரஸ். அவருக்கு சொல்லப்பட்ட தேவ சித்தத்தில் அவர் ஓடிக்கிட்டு இருக்கிறார். அந்த சிஸ்டருக்கு கர்த்தர் சொன்ன தேவ சித்தத்தில் அந்த சிஸ்டர் சத்தம் வரமாட்டுது, ஓடுறாங்க. அவங்களுக்கு கிடைச்ச தேவ சத்தத்தை எடுத்து உங்க வாழ்க்கை நீங்க ஓடுனீங்கன்னா நீங்க எப்படி தெரியுமா ஓடுறீங்க? இமோஷனல்ல ஓடுறீங்க. You are running your race emotionally. நம்ம ரட்சிக்கப்படாத முன்னுக்கு நம்ம எல்லாருமே என்னத்தில் இருந்தோம் தெரியுமா? இமோஷனல் இருந்தோம். இமோஷனல் அப்படிங்கிறது தமிழ் என்ன? உணர்ச்சி வசமா தெரியுமா? நீங்க ரட்சிக்கப்படாத முன்னுக்கு நம்முடைய வாழ்க்கையை யோசித்து பாருங்க.
மற்றவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்து நம்ம பண்ணிக்கிட்டு இருந்தோம். மற்றவங்க என்ன செஞ்சாங்களோ அதை நம்ம செஞ்சோம். ஏன்டா இதை பண்ணுறேன்னு கேட்டால் அவனுக்கே தெரியாதுன்னுவான். ஏன்டா கோயிலுக்கு இந்த நாளில் போகிற, செவ்வாய்க்கிழமை போகிற, வெள்ளிக்கிழமை போகிற, எனக்கே தெரில, என்ன சொன்னாங்க, அம்மா அப்பா சொன்னாங்க, போயிட்டுருக்கிறேன்பான். எதுக்கு நீ இப்படி சாப்பிடாமல் சைவமாக இருக்கிற? இல்லை, அம்மா அப்பா சொல்லி கொடுத்தாங்கன்பான். எதுக்குப்பா நீ பட்டை அடிக்கிறேன்னு கேட்டால், இல்லை எல்லாரும் பட்டை அடித்தாங்க, நான் பட்டை அடிக்கிறேன்பான். வாழ்க்கையில் அர்த்தம் தெரியாமல் நம்மெல்லாம் ஒரு நாள் அப்படி இருந்தோம். என்ன அர்த்தம்னே தெரியல. இப்போ ரட்சிக்கப்பட்டு கர்த்தராக இயேசு கிறிஸ்துக்குள்ளே வந்தோம். எதுக்கு சேர்ச்சிக்கு வரணும்னு தெரில, எதுக்கு பாட்டு பாடுறோன்னு தெரில, எதுக்கு நம்ம ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரணும்னு தெரியல, எதுக்கு நாம் கர்த்தருக்கு கொடுக்குறோன்னு தெரியல, எதற்காக ஊழியம் செய்கிறோன்னு தெரியல, எங்கே தான் வண்டி ஓடுதுன்னே தெரியல. என்ன பிரச்சனை பாருங்க கிறிஸ்தவ வாழ்க்கையில் நமக்கு. எல்லாரும் சொன்னாங்க, எல்லாரும் செய்கிறாங்க, கூட்டத்தோடு கூட்டமாக நானும் ஓடிட்டேன். கர்த்தர் சொல்றாரு, நோ, உன் மேலே எனக்கு ஒரு சித்தம் உண்டு, உன் மேலே எனக்கு ஒரு திட்டம் உண்டு. I have purpose for you. உன் தலை மேல ஊடுருவி உருவி கொண்டிருக்கிற அந்த தலைமுறையின் வியாதிகள் இன்றைக்கு உடைவதாக. முற்பிதாக்களின் சாபத்தை சுமப்பது இல்லை. ஆகவேதான் நம்மளை இங்கே கொண்டு வந்திருக்கிறாரு. உனக்கு விரோதமா நின்ற அந்த சர்ப்பம் அப்படியே உன் காலு கீழே உழுது. உன்னை கொண்டு நான் செய்ய நினைத்ததை செய்யும் நாட்கள் வந்துவிட்டது. இது உங்கள் அற்புதத்தின் நேரம். தேவ மனுஷன் மோசஸ் மெல்கிசேதேக் தேவனால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்டு வருகிற தேவ ஊழியர். அப்போஸ்தலர் அழைப்பை பெற்ற இவர் கடந்த 11 ஆண்டுகளாக பெட்ரா சுவிசேஷ விடுதலை சபையின் ஸ்தாபகராகவும் மேய்ப்பராகவும் பணியாற்றிக் கொண்டு வருகிறார். இவருடைய தலைமைத்துவத்திற்கு கீழாக அநேக ஊழியர்கள் எழுப்பப்பட்டு இருக்கிறார்கள். அநேக திருச்சபைகளும் தேசமெங்கும் ஸ்தாபிக்கப்பட்டு இருக்கிறது. நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் விசேஷித்த தேவனுடைய அபிஷேகத்தின் மூலமாய் பிசாசின் கட்டுகளில் இருந்தும் பொல்லாத ஆவியின் வல்லமைகளில் இருந்தும் விடுதலை ஆக்கப்பட்டு குடும்பங்கள் கட்டப்பட்டு வருகின்றது. அநேக புதிய ஆத்துமாக்களுக்கு தேவனுடைய சுகமளிக்கிற வல்லமையையும் விடுதலையின் வல்லமையையும் தீர்க்க தரிசன வல்லமையையும் வெளிப்படுத்தி அற்புத அடையாளங்களின் மூலமாக சுவிசேஷத்தை வல்லமையாக பிரசங்கித்து வருகிறார். விசேஷமாய் 5 வித ஊழியங்களில் தேவன் தேவ மனுஷன் மோசஸ் மெல்கிசேதேக்கை பயன்படுத்தி வருகிறார். சபையை ஸ்தாபிக்கின்ற ஒரு அப்போஸ்தலராகவும், சபையை மேய்க்கின்ற ஒரு மேய்ப்பராகவும், பெட்ரா வேதாகம கல்லூரியின் போதகராகவும், தேசங்களுக்கு ஒரு தீர்க்கதரிசியாகவும் மற்றும் சுவிசேஷகத்தை அறிவிக்கின்ற ஒரு சுவிசேஷகராகவும் உலகமெங்கும் பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறார்.